1996ஆம் ஆண்டு பிரேசிலில் உள்ள ஒரு சிறிய நகரம் அடலாயா. இந்த இடம் பொதுமக்களுக்கானது அல்ல. இந்த நகரம் பிரேசிலின் மேற்கு அமேசான் பகுதியில் பெரு எல்லைக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது. இங்கிருந்து மேலும் முன்னே சென்றால் வாலேடோ ஜவாரி என்ற பகுதி தொடங்குகிறது. இது அமேசான் காட்டின் அந்த பகுதி. சூரிய ஒளியே தரையை எட்ட முடியாத அளவிற்கு அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த இருளில்தான் உலகிலேயே மிகவும் இரத்தவெறி கொண்ட ஆபத்தான பழங்குடி ஒன்று வாழ்கிறது, குரூபோ. இந்த மக்கள் வெளி உலகத்தை பற்றி எதுவும் அறியாதவர்கள். அவர்களின் பிரதேசத்திற்குள் சென்றவர்கள் யாரும் மீண்டும் வந்து தங்கள் கதையை சொல்லவில்லை. அதனால்தான் இந்த பகுதிக்குள் செல்ல அரசாங்கம் கடுமையான தடை விதித்துள்ளது. 1996ஆம் ஆண்டு அக்டோபர் 26, 2 சமூக சேவையில் தீவிரம் கொண்ட நண்பர்கள், 35 வயதான மத்தேயோ மற்றும் ஆலிஸ். இவர்கள் இருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. காட்டுக்குள் மறைந்து வாழும் இந்த மக்களும் நம்மைப் போல மனிதர்களே. அவர்களை இன்றைய உலகத்துடன் இணைக்க வேண்டும். இந்த பைத்தியக்கார நம்பிக்கையால் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக மாறப்போகிறது. எந்த அனுமதியும் இல்லாமல் இரகசியமாக அந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்குள் நுழைய முடிவு செய்தார்கள். இரவு 8 மணி. இருள் முழுவதும் குவிந்திருந்தது. காவலர்களின் பார்வையை தவிர்த்து மத்தேயோ மற்றும் ஆலிஸ் காட்டு எல்லையை கடந்தார்கள். அவர்களின் முதுகில் பேக்கள், உலர்ந்த ரொட்டிகள், தண்ணீர், ஒரு கேமரா, டார்ச் லைட் மற்றும் ஒரு வலுவான கயிறு. கைகளில் ஒரு மேப். முன்னே செல்லும் வழியில் மரங்களில் கத்தியால் அடையாளங்களை செதுக்கிக் கொண்டே நடந்தார்கள். திட்டம் ஒன்றே: காவல் அலுவலகத்திலிருந்து 35 கிலோமீட்டர் உள்ளே செல்ல வேண்டும். அவர்கள் முன்னே செல்ல செல்ல காட்டின் சத்தங்கள் மாறின. விலங்குகளின் சத்தங்கள் இப்போது சைரன் போல கேட்க ஆரம்பித்தன. பயத்தால் தொண்டை வறண்டது. ஆனால் கால்கள் நின்றுவிடவில்லை. சுமார் 2 கிலோமீட்டர் உள்ளே சென்றதும் ஒரு உண்மை புரிந்தது. இரவில் நடப்பது மரணத்தையே அழைப்பது. அவர்கள் ஒரு மிகப்பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஏறினார்கள். அடுத்த நாள் காலை முதல் சூரிய கதிர் விழுந்ததும் அவர்கள் கீழே இறங்கினார்கள். மத்தேயோ முன்னால், கையில் ஒரு குச்சி, புதர்களை தள்ளிக்கொண்டு. ஆலிஸ் பின்னால். அச்சானக்கில் ஆலிஸ் தூர நோக்கியை கண்களில் வைத்து பார்த்தாள். அவளின் முகம் வெண்மையாகிவிட்டது. புதர்களுக்குள் சில குடிசைகள், மிக வித்தியாசமாக கட்டப்பட்டவை. அவர்களுக்கு புரிந்தது. குரூபோ பழங்குடியினரின் எல்லையை அவர்கள் எட்டிவிட்டார்கள். ஒரு தவறான அடி எடுத்தால் விளையாட்டு முடிந்தது. அவர்கள் உடனே ஒரு பெரிய அடர்ந்த மரத்தை கண்டுபிடித்தார்கள். அதன் இலைகள் அவர்களை முழுமையாக மறைக்க முடியும். திட்டம் ஒன்றே: அங்கே மறைந்து இரவு வரும் வரை காத்திருந்து தூர நோக்கி மூலம் அந்த பழங்குடியினரை கவனிப்பது. எப்படி வாழ்கிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள், அவர்களின் நடத்தை எப்படி இருக்கிறது. சூரியன் மறைய ஆரம்பித்தது. காடு மீண்டும் அதன் பயங்கர முகத்தை காட்ட ஆரம்பித்தது. ஆனால் அவர்களின் கண்கள் அந்த குடிசைகளிலிருந்து நகரவில்லை. அவர்களுக்கு தெரியும், இப்போது என்ன நடந்தாலும் அது ஆபத்தே. ஆனால் ஆர்வம் பயத்தை அடக்கியது. அவர்கள் வாய்ப்புக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, காடு அவர்களுக்காக வேறு ஒரு திட்டம் வைத்திருந்தது. முழு இரவும் அவர்கள் அந்த மரத்தின் மீது விழித்திருந்தார்கள். காலை வந்ததும் மத்தேயோ ஒரு முடிவை எடுத்தான். அது அவனின் வாழ்க்கையை மாற்றப்போகும் முடிவு. அவன் தனியாக கீழே இறங்கினான். கையில் வெளி உலகின் படங்கள் உள்ள ஒரு புத்தகம் மற்றும் நட்பாக கொடுக்க சிறிது உணவு. ஆலிஸின் இதயம் துடித்தது. அவள் தடுக்க முயன்றாள். ஆனால் மத்தேயோ மேலேயே இரு என்று சைகை செய்தான். அவன் மிக மெதுவாக, மிக கவனமாக பழங்குடியினரின் கிராமம் நோக்கி நடந்தான். அவனின் மூச்சே அடங்கியது. அச்சமயம் ஒரு பழங்குடியினரின் கண்கள் மத்தேயோ மீது விழுந்தன. அவன் ஒரு வித்தியாசமான சத்தமெழுப்பினான். அடுத்த வினாடிகளில் பல பழங்குடியினர் அங்கு கூடினர். அவர்களின் கைகளில் அம்புகள், ஈட்டிகள், பெரிய தடிகள். அவர்கள் மத்தேயோவை வேட்டையாடிய மிருகம் போல பார்த்தார்கள். மத்தேயோ பயப்படவில்லை, அல்லது பயத்தை மறைத்தான். சிரித்தபடி முன்னே நடந்தான். மேலிருந்து ஆலிஸ் அனைத்தையும் தூர நோக்கியில் பார்த்து கொண்டிருந்தாள். அச்சமயம் ஒரு பழங்குடி பெண், பழங்குடியில் உயர்ந்த இடத்தில் இருப்பவள் போல, மத்தேயோ அருகில் வந்து கோபமாக கத்தினாள். மத்தேயோவுக்கு அவர்களின் மொழி புரியவில்லை. அவன் புத்தகத்தை திறந்து படங்களை காட்டி நான் எதிரி அல்ல என்று சொல்ல முயன்றான். ஆனால் அந்த பெண் புத்தகத்தை கையால் தட்டி கீழே வீழ்த்தினாள். மத்தேயோவை பலமாக தள்ளினாள்.
அவன் தரையில் விழுந்தான். அவன் எழுவதற்குள் சில பழங்குடி ஆண்கள் வந்து அவனை மிருகம் போல பிடித்தார்கள். அவனை இழுத்து கொண்டு கிராமத்தின் உள்ளே கொண்டு சென்றார்கள். மத்தேயோவின் கத்தல்கள் காட்டில் எங்கோ கரைந்து போயின. ஆலிஸ் அனைத்தையும் பார்த்தாள். அவளின் உடல் நடுங்கியது. சிறிது நேரத்தில் மத்தேயோ காணாமல் போனான். அவரை குடிசைகளின் பின்னால் கொண்டு சென்றார்கள். காலை, மதியம், மாலை, ஆனால் மத்தேயோவின் எந்த தடயமும் இல்லை. ஆலிஸின் கண்ணீர் வறண்டுவிட்டது. அவளின் மனதில் பயங்கர எண்ணங்கள் ஓடின. அச்சமயம் அவள் கண்கள் ஒரு அசைவை கண்டன. சில பழங்குடியினர் ஒரு நீண்ட மூங்கிலை தோளில் சுமந்து வந்தார்கள், ஏதோ இறந்த மிருகம் போல. தூர நோக்கியில் பார்த்ததும் அவளின் மூச்சே நின்றது. அந்த மூங்கிலில் ஒரு மனிதன் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தான். அவர்கள் அதை கிராமத்திலிருந்து சிறிது தூரத்தில் குப்பை போல வீசிவிட்டு சென்றார்கள். ஆலிஸ் உடனே கீழே இறங்கினாள். பைத்தியம் பிடித்தவள் போல ஓடினாள். அருகில் சென்று பார்த்த காட்சி அவளின் ஆன்மாவையே குலுக்கியது. அது மத்தேயோ, அவளின் நண்பன், கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தான். ஆலிஸ் மண்டியிட்டு விழுந்தாள். வாயை மூடி ஒரு சத்தமும் வெளிவராமல் தடுத்தாள். அச்சமயம் அவளுக்கு புரிந்தது, இங்கே ஒரு நொடிக்கூட நின்றால் அடுத்தது அவளே. கண்ணீரை துடைத்து அவள் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். மீண்டும் இரவு இருள் குவிந்தது. காடு இன்னும் பயங்கரமாக தோன்றியது. முள்ளும் புதர்களும் அவளின் உடல் உடைகளை கிழித்தன. முழு இரவும் ஒரு நிழல் போல ஓடினாள். பசி, தாகம், சோர்வு அவளை முற்றிலும் உடைத்தன. அவளுக்கு மயக்கம் தொடங்கியது. இறுதியில் ஒரு நதிக்கரையில் விழுந்து மயங்கிவிட்டாள். அடுத்த நாள் காட்டு அதிகாரிகள் ரோந்தில் இருந்தார்கள். ஒரு பெண் மயக்க நிலையில் கிடப்பதை கண்டார்கள். அது ஆலிஸ். அவளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். பல நாட்கள் அவள் உயிர் மரணம் இடையே போராடினாள். உணர்வு வந்ததும் போலீசார் விசாரணை செய்தார்கள். நடுங்கும் உதடுகளுடன் அவள் அந்த முழு பயங்கர கதையையும் சொன்னாள். தடை செய்யப்பட்ட பகுதியில் அனுமதியின்றி நுழைந்ததற்காக அவளுக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. மத்தேயோ மற்றும் ஆலிஸ் கதை அமேசானின் கருப்பு வரலாற்றில் ஒரு பக்கம் மட்டுமே. அமேசான் காட்டில் இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான கதைகள் புதைந்துள்ளன. அவற்றை கேட்டாலே உங்கள் ஆன்மா நடுங்கும். மனிதன் இயற்கையின் முன் ஒன்றுமில்லை என்பதை உணர்வீர்கள். இன்னொரு சம்பவம் செப்டம்பர் 2023. பிரேசிலின் குயாபா நதி. ஒரு படகில் சிலர் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுடன் ஜோனே ஹோஜி சில்வா டாலாஜ். அச்சமயம் ஒரு நபர் தவறி நதியில் விழுந்தார். அனைத்தும் மிக வேகமாக நடந்தது. அமேசான் நதிகள் மேலே அமைதியாக தோன்றினாலும் உள்ளே மிகவும் ஆபத்தானவை. நண்பர்கள் அவரை இழுக்கும் முன்பே மிகவும் தாமதமாகிவிட்டது. அவரது ஒரு கால் இல்லை. இரத்தம் நதி போல் ஓடியது. நீருக்குள் இருந்த ஒரு அறியாத உயிர் ஒரே நொடியில் அவரின் காலை கடித்து தின்றுவிட்டது. அவனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அந்த இரத்தத்தில் மூழ்கிய அந்த படகின் காட்சி இன்றும் அனைவரின் மனதில் ஒரு கனவு கொலை போல பதிந்திருக்கிறது. அமேசானின் சொல்லப்படாத ரகசியங்கள். அமேசானில் 311 பழங்குடியினர் சொல்லும் பல புராணங்கள் வாழ்கின்றன. 1. தங்க மாய நதி, ரிவர் ஆஃப் கோல்டன் மிராஜ். சூரிய ஒளியில் உருகிய தங்கம் போல மின்னும் நதி. அதன் கீழ் ஒரு பண்டைய தங்க நகரம் உள்ளது என நம்பிக்கை. அதை தொட முயன்றவர்கள் நதியில் மறைந்து விடுவார்கள். 2. ஆன்மாக்களின் மரம். யானோமாமி பழங்குடியின் நம்பிக்கை, முன்னோர்களின் ஆன்மாக்கள் இதில் வாழ்கின்றன. இதன் பட்டையிலிருந்து செய்த மருந்து மரணத்திலிருந்து மீட்டெடுக்குமாம். 3. கல் நட்சத்திர வரைபடம். குகை சுவரில் செதுக்கிய பண்டைய நட்சத்திர வரைபடம். அதை புரிந்து கொள்ள முயன்றவர்கள் காட்டில் தொலைந்து போகிறார்கள். 4. காந்தமலை. கம்பஸ் சுழலும், கடிகாரம் நிற்கும், GPS வேலை செய்யாது. அறிவியல் காந்தக்கல். பழங்குடிகள் சக்தி வாய்ந்த ஆன்மா. 5. நீருக்கடியில் நகரம். லைடார் தொழில்நுட்பம் நதிக்கடியில் நகரம் போன்ற அமைப்புகளை கண்டறிந்துள்ளது. 6. மேகக்காடு. எப்போதும் மூடுபனியில் மூழ்கிய காடு. மரங்கள் காற்றிலிருந்தே தண்ணீர் குடிக்கும். 7. வடிவம் மாறும் உயிரி. நிறமும் உடல் வடிவமும் மாற்றும் உயிரி. உங்கள் கண்முன்னே இருக்கும், ஆனால் நீங்கள் காண முடியாது. 2012 அமேசான் நதி சுராய். பால் என்ற சுற்றுலா பயணி படகிலிருந்து கையை நீட்டினார். ஒரே தாக்கு, 2 விரல் இல்லை. அமேசான் எச்சரிக்கை செய்யாது, நேரடியாக தாக்கும். முடிவு: அமேசான் இந்த பூமியின் கடைசி மர்மமான இடம். இன்றும் செயற்கைக்கோள் கூட செல்லாத பகுதிகள் உள்ளன.
அங்கே எந்த நாகரிகங்கள், எந்த உயிர்கள், எந்த ரகசியங்கள் உள்ளன யாருக்கும் தெரியாது. சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்க வேண்டும். இந்த காடு ஒரு அழகான மாயை, அதன் அமைதி ஒரு எச்சரிக்கை. நண்பர்களே, இந்த அமேசான் பயங்கர பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் ஒருபோதும் அமேசானுக்கு செல்ல துணிவீர்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.